ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நமக்கு இன்றைக்கி 2 கேஜி ப்ரௌனி ஆர்டர் வந்திருந்தது. ஸோ எல்லா வேலையும் டப்பு டப்புன்னு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ரௌனி ரெடி பண்ண வந்தாச்சு. ப்ரௌனி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? நான் யூஸ்வலாக ஸ்வீட்டே சாப்பிட்ற ஆள் இல்லைங்க. என்னோடய ப்ரெக்னன்சியில் ஸ்வீட் கிரேவிங் அவ்வளோ இருந்தது. ஸோ அந்த டைமில் பேக்கரிஸில் வாங்கி சாப்பிடவுமே பயமாக இருந்தது. ஏன்னா நிறைய ரீல்ஸில் ஃபுட் கலர் நிறைய ஆட் பண்ணுறாங்க, தேவையில்லாத கலர்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால கேன்சர் வருது, அந்த மாதிரிலாம் நிறையா பக்கமும் பயமாக இருந்தது. ஸோ சின்ன சின்னதாக வீட்டில் ட்ரை பண்ணி அதுவும் நிறைய ஃப்ளாப் ஆகி அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஆன்லைன் கிளாஸ்க்கு அப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி வீட்டில் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுப்பேன். அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்தக்கப்புறம் தான் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, ஏன் நம்ம சேல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நிறைய ஹெசிடேஷனுக்கு அப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஓகே இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு அந்த எக்ஸைட்மெண்ட்டில் சில பேர்கிட்ட சொல்லுவோம்ல, அப்போது அந்த சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது நிறைய காம்படிஷன் இருக்குது, ஸோ இது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில, யோசிச்சு இறங்கு, அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. 1 or 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொன்னாங்க, நீ பண்ணு, சோல்ஃபுல்லாக ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஃப்ளாப் ஆகாது அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது அந்த டைமில். தென் நானும் ட்ரை பண்ணேன். இப்போது தான் நான் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாவில் வந்துட்டு சின்ன சின்னதாக நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் போஸ்ட் பண்ணி. முன்னாடி நான் பாஸ்ட் ஃபியூ மந்த்தாக எந்த ஒரு சோஷியல் மீடியாலேயும் இல்லை. ஆனால் எனக்கு வந்துட்டு பர் டேக்கு 2 கேஜி 3 கேஜிஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து என்னோடய ஹஸ்பண்ட் சர்க்கிள்லேருந்தே எனக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த டேஸ்ட் பிடிச்சி ரிப்பீட்டடாக எனக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டு இருந்தது. நம்ம ட்ரூஃபுல்லாக ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அது சின்ன ஒரு சக்ஸஸ் கிடைச்சாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது வேர்ட்ஸ்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது எனக்கு. தென் என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருந்தான், நீ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போ, வீடியோஸ் போடு, நிறைய வீடியோஸ் போடு, அதில் கொஞ்சம் ரீச் ஆகும், அதுலேருந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும் சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாது, எடிட் தெரியாது, வாய்ஸ் ஓவர் கொடுக்க தெரியாது. பட் ஸ்டில் ட்ரை பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எதுவுமேங்க ஸ்டார்டிங் மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப ட்ரபுளாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியாது, கஷ்டமாக இருக்கும், எப்படிடா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்ட்டு ரொம்ப நிறையா திங்க் பண்ணிட்டே இருப்போம். ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லாட்ஸ் ஆஃப் ஐடியாஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும், இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ எதுக்குமே யாருமே ஹெசிடேட் ஆகாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறது தெரியும். அதுக்கு நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஹாப்பியான நியூஸ், ஒரு 2 வீக்ஸாகவே எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. கோவளம் பீச்சில் சின்னதாக ஒரு ஸ்டால் போட்டு சேல் பண்ணலாம், ப்ரௌனி சேல் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு அப்படின்னு 2 வீக்ஸாக பிளான்லேயே இருந்தது. நேற்று தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஒரு 1 கேஜி மட்டும் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணலாம் சொல்லி வித்தின் 1 ஹவர்லேயே எல்லா ப்ரௌனிஸும் சேல் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு ஹோப்பே இல்லாமல் தான் போனோம். அட்லீஸ்ட் ஒரு 3 பீஸ் 4 பீஸ் சேல் ஆனால் கூட ஓகே தான் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அங்கேயும் சில ஏரியாலலாம் நிற்கக்கூடாது, இங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்கும் போல். எங்களுக்கு தெரியல, எந்த ஐடியாஸுமே இல்லை. சரி போய் பார்ப்போன்னு தான் போயிருந்தோம். அப்போவும் அந்த பார்க்கிங் ஏரியாவில் நின்று சேல் பண்ணோம். சூப்பராக எல்லாருமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் ஒரு 2 அங்கிள் ஆன்ட்டிஸ்லாம் ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் அவங்கக்கிட்டேயே சொன்னேன். அண்ட் ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் கேட்டாங்க, இன்ஸ்டாவில் பேஜ் இருக்கா, சேனல் வச்சுருக்கீங்களா அப்படி சொல்லி. அவங்கக்கிட்டலாம் நாங்கள் எங்கள் பேஜ் அண்ட் சேனல் நேம் சொன்னோம். சப்ஸ்கிரைப் பண்ணுற சொன்னாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆட் ஆன் ஆகியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த மொமெண்ட்டே. நான் சின்னதாக கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு. ஏன்னா நாங்கள் ஒரு செட்டப்பே இல்லாமல் சும்மா நாங்கள் பைக் மேலே வச்சு தான் சேல் ஸ்டார்ட்டே பண்ணோம் எஸ்டர்டே. அதுக்கே இவ்வளோ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்ட்டு எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் தாங்க நம்ம லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எனக்கும் அதான் சொல்லிக் கொடுத்தாங்க, என் பேபிக்கும் நான் அதை தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாது, யார் வாழ்க்கையும் நம்ம கெடுக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. கர்மாங்கிறது நிஜங்க. கர்மாங்கிறது நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். அதான் நம்ம ஒரு தப்பு செஞ்சாலும் அதுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது 100% நம்மளுக்கு திரும்ப வரும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுருந்தாலே நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் தோணாது. நம்மளும் ஹாப்பியாக இருப்போம். நம்ம எடுக்கிற எல்லா எஃபர்ட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அண்ட் கோவளம் நியரில் இருக்க கஸ்டமர்ஸ்லாம் பீச் வரும்போது எங்கள் ப்ரௌனிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி யூ வில் லைக் இட். பல்க் ஆர்டர்ஸ் அண்ட் எதனா ஃபங்க்ஷன் ஈவெண்ட்ஸ்க்கு கூட நாங்கள் ரிட்டன் கிஃப்ட்ஸாக ப்ரௌனிஸ் சென்ட் பண்ணிட்டுருக்கோம். ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு 2 ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு எங்ககிட்ட ப்ரௌனி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா
ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வித்தின் 1 or 2 டேஸ்லேயே உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக. எங்ககிட்ட வாங்குகிற ப்ரௌனிஸ் நீங்கள் பேபிஸ்க்கு தாராளமாக கொடுக்கலாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். எந்தவித பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாஸ் அந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் ஆன் பண்ணுறதில்ல. அண்ட் வீட் ஃப்ளார் அண்ட் மில்லட்ஸில் கூட நம்ம ப்ரௌனிஸ் மேக் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் கரெக்டாக பண்ணி தருவோம். ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி சர்வீஸ் அவைலபிள். இந்த 1 kg ப்ரௌனி எப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 4 எக்கு, சுகரு, சால்ட்டு இது 3ம் போட்டு பீட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கணும். ஏன்னா எக் ஸ்மெல் வராமல் இருக்கணுன்றனால சுகர் நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். தென் நம்ம சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணணும். அந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்க பேட்டரை நம்ம எக்கு பீட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் எல்லாம் செட்டில் ஆகிற வரைக்கும். மிக்ஸ் பண்ணக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். மைதா ஆர் வீட் ஃப்ளார் எது நம்ம வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கணும். தென் கொக்கோ பவுடர் ரொம்ப மினிமலாக போடணும். ஏன்னா நம்ம டார்க் சாக்லேட் தான் ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம். ஸோ கொக்கோ பவுடர் நம்ம ரொம்ப மினிமலாக போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 20 minutes ஆர் 30 minutes பேக் பண்ணி எடுத்தோம்னா கிளாசிக் ஆர் ஃபஜ்ஜி ப்ரௌனி ரெடி ஆயிரும். அதில் இந்த கஸ்டமர் வந்து ஃபுல்லாக பாதாம் லோட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதை நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி மேலே ஃபுல்லாக லோட் பண்ணியிருக்கோம். 250 கிராம் ப்ளைன் ஃபஜ்ஜி ப்ரௌனி அழகாக பேக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது 4 பாக்ஸஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பேக் பண்ணோம். கொரியர் போடுறதுனால டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு நம்ம பர் பீஸ்க்கு நம்ம கிளிங் ரேப் பண்ணுவோம். கிளிங் ரேப் பண்ணி பேக் பண்ணி தென் பபிள் ரேப் பண்ணுவோம். ஸோ பீசஸ் அழகாக கட் பண்ணி தென் கிளிங் ரேப் பண்ணக்கப்புறம் பேக் பண்ணியாச்சு. பாருங்களேன் எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குன்னு. ரொம்ப கிளாஸியாக இருந்தது பார்க்கவே. கிரிங்கிள் டாப்போட எனக்கு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது இதை கட் பண்ணுறப்போ. அண்ட் இன்னொரு விஷயங்க, நம்மக்கிட்ட வாங்குகிற ப்ரௌனிஸ் 9 days வர நல்லாயிருக்கும். ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது 7 days வர வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வச்சு பேபிஸ்க்கெலாம் தர வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் கம்ப்ளீட்டாக 9 days நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி தான் வந்து சேலே பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். மெனூஸில் இன்னுமே கொஞ்சம் திங்ஸ் ஆட் ஆன் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோங்க. காட் கிரேஸில் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு ரீச் ஆகணும். அண்ட் ஒரு முக்கியமான விஷயங்க சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஸ்டாலில் சேல் பண்ணுற ப்ரௌனி சிங்கிள் பீஸ் 59 rupees. அந்த ப்ரௌனி 60 to 65 கிராம்ஸ்குள்ளே இருக்கும். ரொம்ப வர்த்தபுளாக இருக்கும். நட்ஸ் அண்ட் ஃபஜ்ஜி ப்ரௌனி அவைலபிளாக இருக்குது. இன் ஃப்யூச்சரில் நாங்கள் டாப்பிங்ஸ்லாம் ஆட் ஆன் பண்ணலான்ட்ருக்கோம். இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. உங்களோட வேல்யூபிளான டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.